பனையூரில் நடக்கும் கோஷ்டி பூசல். ஒரு கூட்டத்தை கூட நடத்த முடியாதா? புஷி ஆனந்தை விளாசிய விஜய். தாவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்ட விவகாரம் குறித்து உடனடியாக தகவல் கசிந்ததை அடுத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை விஜய் விளாசி இருப்பதாக தகவல் தெரியவந்துள்ளது. அதேபோல பனையூரில் நடக்கும் கோஷ்டி பூசல் காரணமாகவே பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் திட்டத்தை புஷி ஆனந்த் செயல்படுத்த முயன்றதாக கூறப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாக பாஜக கூட்டணியில் தாவேக இணைவதாக தகவல் கசிந்தது. அரசியல் எதிரி என்று அறிவித்துவிட்டு பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதில் முதலில் விஜய்க்கு பெரிய விருப்பம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நகர்வையும் பார்த்து பார்த்து விஜய் எடுத்து வைத்து வருகிறார். இதனால் பாஜகவுடன் கூட்டணி பேசிய போதும் கூட 90 சீட் மற்றும் முதல்வர் பதவி என்று விஜய் தரப்பு டிமாண்ட் வைத்திருக்கிறது. இந்த டிமாண்ட் காரணமாக அவர்களாகவே பின்வாங்கிவிட வேண்டும் என்பதே விஜயின் கணக்காக இருந்திருக்கிறது. இருப்பினும் பனையூரில் நடக்கும் கோஷ்டி பூசல் புஷி ஆனந்தை மாற்று திட்டத்தை உருவாக்கிவிட தூண்டியுள்ளது. அதாவது விஜய் சென்னையில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட அப்படியே அருகில் இருக்கும் விருகம்பாக்கம் தொகுதியில் ஆதவர்ஜுனா போட்டியிடுகிறார். விஜயின் தேர்தல் பணிகளும் ஆதவர்ஜுனா கைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல பெரம்பூரில் விஜய் பிரச்சாரம் செய்யும் பட்சத்தில் அதன் தாக்கம் விருகம்பாக்கம் தொகுதியிலும் எடுபடலாம். ஆனால் டிநகர் தொகுதியில் வெல்வது புஷி ஆனந்துக்கு எளிதான விஷயம் அல்ல. டிநகரில் பாஜக பணியாற்றி வருவதால் அவர்களின் உதவியை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மூலமாக பெற முயன்றுள்ளார். அப்போது புஷி ஆனந்துடன் பாஜக மேலிடம் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. இதனை விஜயும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய கருத்துகள் பனையூர் அலுவலகத்திற்கு வருவதற்குள் அந்த தகவல் கசிந்துவிட்டது. இதனால் கொள்கை எதிரியுடன் விஜய் தரப்பு பேசி வருவது மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கியிருக்கிறது. இதன் பின்னர் விஜய் புஷி ஆனந்தை பனையூர் அலுவலகத்தில் வைத்து விளாசி தள்ளியுள்ளார். ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட ரகசியமாக நடத்த தெரியாதா என்று கேட்டிருக்கிறார். இதன் காரணமாக உடனடியாக புஷி ஆனந்த் பெரம்பூர் தொகுதி தேர்தல் பணிமனை சிறப்பு விழா, சென்னையில் தாவேக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை நடத்தியிருக்கிறார். அதேபோல பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்ற வாதத்தை உடைக்கவே சிபிஐ அலுவலகத்தில் இருந்து விஜய் வெளியே வந்தபோது காரில் சன்ரூஃப் மேல் ஏறி நின்று கையை காட்டியிருக்கிறார். இது களத்தில் நன்றாக வேலை செய்யும் என்பதை அவரது குழுவினர் கூறிய நிலையில் விஜய் டேமேஜ் கண்ட்ரோல் செய்யும் பணிகளில் ஈடுபட்டதோடு அடுத்த நாளே விளக்க அறிக்கையையும் கொடுத்திருக்கின்றனர்.